ஹே சோல்ஸ், இன்னைக்கு ரீடிங்கில் உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா? நோ கான்டேக்டியன், ஃப்யூச்சர் அவுட்கம், அவரோட ப்ரெசண்ட் ஃபீலிங் என்னன்றது பார்க்கலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. கைஸ், இது ஒரு கலெக்டிவ் லவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட். Nine of Cups, Two of Pentacles, okay, Devil card, Chariot. ஓகேங்களா, டெவில் கார்டை ஃபுல்லாக காமிக்க முடியாதுன்னு வைக்கிறேன். Chariot, then Queen of Swords, Seven of Cups, Five of Swords, the Tower, then okay. இது உங்களோட கைடன்ஸ். பாட்டம் ஆஃப் த டெக் we have Knight of Swords. ஓகேங்களா, கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது இப்படி இருக்கட்டும். ஓகே, நம்மள்ட்ட இந்த 9 ஆஃப் கப்ஸ் அண்ட் 2 ஆஃப் பென்டகல்ஸ் ஒன்றா வந்திருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த 9 ஆஃப் கப்ஸ்ன்றது ஒரு விஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. ஓகேங்களா, இது என்னன்னா அவங்க மிஸ் பண்ணுற அந்த எனர்ஜியை காமிக்கிது. ஓகேங்களா, உங்களை அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரூ ஃபீலிங்ஸ் இருக்குது. உங்களை ரொம்ப ரெஸ்பெக்டட் ஒரு பிளேஸில் வச்சு உங்களை பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் அவர் லைஃபுக்கு வந்தது ஒரு வரம், ஒரு ட்ரீம், அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்குறாங்க. அதே மாதிரி உங்களை ஒரு ட்ரீம் பார்ட்னராக மாதிரி அவரை வந்து அவர் மைண்டில் இப்போ நினச்சிட்ருக்கிறாரு. இந்த அது கூட இந்த 2 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு இருக்கு இல்லைங்களா, என்னென்னா அவர் வந்து டிசிஷன் எடுக்க கொஞ்சம் தடுமாடிட்டு இருக்கிறாரு. இது பேலன்ஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற ஒரு நிலையை காட்டுது. ஓகேங்களா, அதாவது என்னென்னா, போகலாமா வேண்டாமா, அந்த போனால் மறுபடியும் இவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களா, பாஸ்ட் ஹர்ட்ஸ், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ், ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணலான்ற அந்த ஒரு ஜக்லிங் எனர்ஜியை காமிக்குது. உங்ககிட்ட பேச வரலாமா வேணாமான்னு அவர் மனசு பெண்டலும் மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கு. பேச ஆசை தான், ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாதோன்னு ரொம்ப பயப்பட்டுட்ருக்குறாங்க. கொஞ்சம் ஃபியர்ஃபுல் அவாய்டன்ட் இவங்க. ஓகேங்களா, அட் த சேம் டைம் உங்ககிட்ட பேசணும், உங்கள்கிட்ட வரணுன்ற ஒரு டிசைர் இருக்குது. உங்களை ஒரு ட்ரீம் பார்ட்னராக நினச்சிட்டு இருக்கிறாங்க. டே ட்ரீமில் இருக்கிறாங்க, ஃபேண்டசைசிங்கில் இருக்கிறாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா, அவர் உங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாரு. உங்களுடைய அந்த தாட்ஸ் அவர் மனசில் ரொம்ப பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா, இங்கே 9 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவரோட பர்சனல் ப்ராப்ளம்ஸில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கலாம். மேபி அதனால அந்த ஒரு பிரேவரி எடுத்து இப்போ மெசேஜ் பண்ண முடியாமல் பேலன்சிங் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, மேபி ஏதாச்சும் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம், கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கலாம். மேபி உங்களுக்கு கல்யாணமாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம். ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன்ன்றதை கொஞ்சம் காமிக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னென்னா, அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனால உங்களையும் அந்த ப்ராப்ளமையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஜக்லிங் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனை காமிக்குது. தாட்ஸ் நிறையா இருக்குது. நைட் டைம்ஸில் அந்த நைட் ட்ரீம்ஸில் போகிறது, அது ஒரு ஃபேண்டசைசிங்கில் இவர் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு எனர்ஜியை காமிக்குது. ஓகேங்களா, ஜக்லிங் ஆகிட்டுருக்கிறாரு. ரொம்ப ஜக்லிங் ஆகிட்டுருக்குறாங்க இவங்க. 2 முடிவுங்களுக்கு நடுவில் ஜக்லிங் ஆகிட்டுருக்குறாங்க. அட் த சேம் டைம் என்னென்னா, அது பெண்டலம் மாட்டம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால என்னென்னா, உங்களோட தாட்ஸ் அந்த ஜக்லிங்கில் இன்னும் அவர் வந்து அதிகமாக ஃபீல் பண்ண வச்சிட்ருக்குது. ஓகேங்களா,
அடுத்தது நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா, டெவில் கார்ட் ஓகேங்களா? ம். என்னன்னா டெவில் இருக்கிறது வந்து பாண்டேஜ் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரகிள காமிக்குது. ஓகேங்களா? மேபி இது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் சைலன்ஸ் எனர்ஜிய காமிக்குது. உங்களுக்குள்ள ஒரு சைலன்ஸ் போயிட்டுருக்குது இல்லைங்களா? அதுக்கான அந்த எனர்ஜிய காமிச்சிட்டுருக்குது. மேபி கொஞ்ச நாளா பேசாம இருக்கலாம். கான்டாக்ட்ஸ் இல்லாம இருக்கலாம். அந்த மாரி ஒரு எனர்ஜிய காமிச்சிருக்குது. ம். டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ காமிக்குது. ஈகோ அ கொஞ்சம் டாக்ஸிக் பெர்சனாலிட்டிய காமிக்குது. மேபி கொஞ்சம் ஈகோ இருக்கிறதுனால, அந்த ஈகோ வந்து என்னன்னா, நான் எதுக்கு முதல்ல பேசணும்? அப்படி ஒரு எண்ணம் அவர் மைண்ட்ல வந்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம இப்ப பேச வேண்டாம். பார்க்கலாம் அவங்க கிட்ட இருந்தே ம ம மெசேஜ் வருதான்ற ஒரு எனர்ஜி இருக்கு. அட் த சேம் டைம் உங்க மேல ரொம்ப அப்சஷனா இருக்கிறாங்க. அவங்க உங்கள மறக்கல. உங்கள பத்தி அப்சர்சிவா நெனச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா, அது ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்கா அது எப்படின்னா ஒரு ஜெலசி ஆர் ஒரு பொசசிவ்னெஸ்ஸ வந்து அவங்களுக்கு குடுத்துட்டுருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு. ஓகேங்களா? உங்கள பத்தி நெனைக்கும்போது ரொம்ப பொசசிவா ஃபீல் பண்றாங்க. அட் த சேம் டைம் கொஞ்சம் எப்படி நம்ப எல்லாமே இவங்க இருக்கிறாங்க. ஹவ் குட் தே ஆர் சர்வையிங் வித்தவுட் மீன்ற ஒரு எனர்ஜி வந்து இவங்களுக்குள்ள வந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஈகோ அண்ட் ப்ரைட் இருக்குது. அவங்க நெனச்சா இந்த ஈகோ அண்ட் ப்ரைட்லருந்து வெளில வரலாம். கை, கால்கள் கட்டப்படவில்லை. ஆனா, அவங்களே வாண்டடா அந்த ஒரு ஜோன்குள்ள ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சேரியட் இத டெவில கிளியர் பண்ணுது பாருங்க. அ என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட் போயிட்டுருக்குது. இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. அவங்க தே ஆர் ட்ரையிங் டூ கண்ட்ரோல். அவங்க அவங்களோட எமோஷன்ஸ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க. உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு என்னன்னா, அவரு அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே நம்மளே போய் பேச வேண்டாம். திடீர்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ண அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட்ல அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஃபார்வர்ட் மூமென்ட் ஸ்ட்ரக் அதாவது என்னன்னா, இந்த சேரியட் வந்து ஸ்பீடா போணும்னா, இங்க 2 இ இது இருக்கு பாருங்க. இந்த 2 அனிமல்ஸ். அது என்னன்னா, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கு. இது மைண்ட் அண்ட் ஹார்ட் அந்த எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? ஒரு பக்கம் போகணும். ஆனா, டெவில் இருக்கிறதுனால என்னன்னா, அவரோட மைண்ட் வேற பக்கம். ஹார்ட் வேற பக்கம் இருக்குது. ஸோ ஈகோ போக முடியாம சைலன்ஸ்ல இருக்குது. ஓகேங்களா? இது மைண்ட் அண்ட் ஹார்ட்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இன்னர் கான்ஃப்ளிக்ட்ட மைண்ட் அண்ட் ஹார்ட்ட மைண்ட் வெர்சஸ் ஹார்ட்ன்னு போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் போனா அப்சசிவ் மைண்ட். ஒரு பக்கம் வந்து உங்களோட பாசிட்டிவிட்டீஸ் 2யும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த பக்கம் போகணுன்ற ஒரு கன்ஃப்யூஷன். ஏன்னா நம்மள்ட்ட இந்த 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால, கொஞ்சம் ஜக்லிங் கைண்ட் ஆஃப் எனர்ஜிய வந்து காமிக்குது. ஓகேங்களா? ஃபார்வர்ட் ஆக இது கொஞ்சம் இப்போதைக்கு சைலன்ஸா இருக்கிறதுக்கு இது வந்து என்னன்னா, கொஞ்சம் உங்களுக்குள்ள வந்து ஒரு ப்ளாக்கிங் எனர்ஜிய காமிக்குது. ஆனா என்னன்னா, அவருக்குள்ள உங்ககிட்ட மூவ் ஆன் ஆகணும், உங்ககிட்ட வரணும்னு அந்த டிட்டர்மினேஷன் இருக்குது. ஆனா அது வந்து என்னன்னா, உங்ககிட்ட அந்த வரதுக்கு அவங்க ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்றாங்க. அதாவது ஏன்னா கொஞ்சம் ஃபியர்ஃபுல் அவாய்டன்ட்ன்ற ஒரு எனர்ஜிய காமிக்கிறதுனால என்னன்னா, நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களோ, மாட்டீங்களோன்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. என்னன்னா, இந்த சைலன்ஸ்க்கு அ ஓப்பனா சொல்லப்போனா என்னன்னா, அவங்க உங்கள மறக்கல. ஸ்டில் அவரோட ஈகோ மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கிற சில நெகட்டிவ் ஹேபிட்ஸ வந்து என்னது, அவர்கிட்ட இருக்கிற அந்த ஈகோ ஒரு சில நெகட்டிவ் ஹேபிட்ஸ் வந்து உங்கள அப்ரோச் பண்ணாம அவங்கள வந்து என்னது இட்ஸ் ஸ்டாப்பிங் அவங்கள. அம் அவங்க இப்போ ஒரு எமோஷனல் வார்ல இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னர் கான்ஃப்ளிக்ட்ல ரொம்ப போயிட்டுருக்கிறாங்க. பட் தே ஆர் பிரிப்பேரிங் டூ மூவ் ஆன். தே கேன் பி ஸ்ட்ராங் வித்தவுட் யூன்னு நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. ஆ அட் த சேம் டைம் என்னன்னா, உங்க மேல இருக்கிற அந்த அட்ராக்ஷனும், அந்த அப்சஷனும் உங்க பக்கம் பார்த்து புல் ஓவர் பண்ண வச்சுட்டு இருக்குது. ஓகேங்களா? ம் ஓகே. இந்த டெவில் எனர்ஜிலேருந்து அவங்க எப்ப வெளில வருவாங்க? அவங்களோட கரண்ட் ஃபீலிங் என்னன்றத பார்க்கலாம். இங்க குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 7 ஆஃப் கப்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஓகே. குயின் ஆஃப் ஸ்வார்ட் வந்து எப்படின்னா, அ உங்கள வந்து ஒரு குயின், ஒரு ரெஸ்பெக்டிவான பிளேஸ்ல பார்க்குறாங்க. உங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்க்குறாங்க. ஓகேங்களா? இந்த எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, உங்க மேல இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் மற்றும் ஒரு ஃபியர காட்டுது. ரொம்ப ரெஸ்பெக்டிவ் உங்கள யோசிக்கும்போது உங்கள ஒரு ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்ல வச்சிருக்கிறாரு. அட் த சேம் டைம் என்னன்னா, கொஞ்சம் உங்க மேல பயமும் இருக்குது. ஃபியர் இருக்கு.
அதாவது என்னன்னா, நீங்க உங்கள்ல ஒரு சிலர் வந்து ரொம்ப போல்டா, இண்டிபெண்டன்ஸா எதையுமே எதிர்பார்க்காம அ இருக்கலாம். அது வந்து அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டுருக்கு. எப்படி இவங்க நம்ப பக்கம் இனி வராம இருக்கிறாங்கன்ற ஒரு மைண்ட் போயிட்டுருக்கு. மேபி உங்களுக்குள்ள ஒரு சில எமோஷனல்ஸ் எமோஷன்ஸ் நீங்க வந்து அ கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கலாம். மேபி நீங்க வியூவர்ஸ் நீங்க வந்து ஒரு சிலர் வந்து என்னன்னா, கொஞ்சம் எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுற ஆட்களா இருக்கலாம். கொஞ்சம் லாயல்டி உங்களோட லாயல்ட்டிய காமிக்குது. அதனால என்னன்னா, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பெர்சன் பேசுற ஆட்கள் நீங்க. அதனால அவர் என்ன நெனைக்கிறாருன்னா, நம்ப அவங்கள்ட்ட போனோம்னா, நம்ம இன்னர் செல்ஃப வந்து கிளியர் பண்ணிட்டு போகணும். அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம கரெக்ட்டான ஆன்சர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட காமிக்குது. அதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் ம் யோசிச்சு முடிவு எடுக்குறாங்க. உங்கள வந்து சீக்கிரமா ஏமாத்த முடியாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஒரு பக்கம் பார்த்தா, உங்களோட இந்த கோல்ட் அண்ட் போல்ட் ஆட்டிட்யூட் அவர கொஞ்சம் யோசிக்க வைக்கிது. போனா எங்க ஏதாச்சும் மாட்டிக்குவோமோ? ஏதாச்சும் கொஸ்டினிங் பண்ணா நம்ம எப்படி பதில் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிய வந்து காமிச்சிட்டு இருக்குது. ஓகேங்களா? 7 ஆஃப் கப்ஸ் இத கிளியர் பண்ணுது பாருங்க. ரொம்ப கன்ஃப்யூஷன்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்கிறாங்க. தனக்கு தானே ஒரு நெகட்டிவ் வைப் வச்சுக்கிட்டு ஒரு ட்ரீம் வேர்ல்ட்ல இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த பெர்சன். என்ன பண்ணுதுன்னா இது, டூ மெனி தாட்ஸ் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. ம். உங்கள பத்தி நெறைய விஷயங்கள தே ஆர் திங்கிங். நம்ம திரும்பி போனா என்ன ஆகும்? அவங்க நம்மள அக்செப்ட் பண்ணுவாங்களா? இல்ல இக்னோர் பண்ணுவாங்களான்னு பல சீனரியோ வந்து அவங்க மனசுக்குள்ளேயே இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? கொஞ்ச நெஞ்ச சீனரிஸ்ல நெறையா இப்படி ஆகுமா? அப்படி ஆகுமான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லேக் ஆஃப் ஃபோக்கஸ். அந்த ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்கிறதுனால, உண்மையிலே என்ன பண்ணணும்னு தெரியாம கன்ஃப்யூஸ்ல இருக்கிறாங்க. நெறைய ஆப்ஷன்ஸ் அவங்க முன்னாடி இருக்குது பாருங்க. நெறைய ஆப்ஷன்ஸ் அவங்க முன்னாடி இருக்கு. மேபி ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ், அவங்களோட ஓன் ஈகோ, அவங்களோட ஓன் ஒர்க். ஒரு அதெல்லாம் என்னன்னா, ஒரு ஒரு விதமான இல்லூஷன அவங்களுக்குள்ள கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? அம் இன்னொன்னு என்னன்னா, உங்கள ரொம்ப மிஸ் பண்ற ஒரு எனர்ஜி தூண்டிட்டு இருக்குது. வெறும் கனவு உலகத்திலேயே ஃபேன்டிடைசிங் உங்கள பத்தி ரொம்ப ஃபேன்டிசைஸ் டே ட்ரீம் பண்ணி மனசுக்குள்ளேயே அத ம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன் கைண்ட் ஆஃப் இத வந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா உங்கள ஒரு பவர் ஹவுஸ், குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மாதிரி பார்க்குறாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா? குயின் ஆஃப் ஸ்வார்ட் எது ஒண்ணா வந்திருக்குன்னு. உண்மை மட்டும் சொன்னா இவங்க நம்மள அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கிறாரு. உங்ககிட்ட எப்படி வரதுன்னு தெரியாம they are thinking in many way how to approach you. அ ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியாம தே ஆர் ஸ்ட்ரகிளிங் கைஸ் ஓகேங்களா? ம். அட் த சேம் டைம் நீங்க எப்படின்னா, நீங்க கொஞ்சம் ஹீல் ஆயி பிராக்டிகலா இருக்கிறீங்க. உங்க பெர்சன் வந்து இமேஜினேஷன்லயே வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே. தென் நம்மள்ட்ட இருக்குது. ம். வாட்? 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் த டவர். ஓகேங்களா? 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ம் வேண்டாத வார்த்தைகள் நீங்க உங்களுக்குள்ள நடந்ததும், அந்த பாஸ்ட் ஹர்ட்ட பத்தி இது சொல்லுது. அவர்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வரும்போது, அது ரொம்ப ஈகோஸ்டிக்கா இருக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். ஏன்னா கொஞ்சம் பிரைட் அண்ட் ஈகோ இருக்குது. தப்பு மேபி உங்க பெர்சன் மேல இருந்தாலும், அத அக்செப்ட் பண்ற எனர்ஜி இல்ல. உங்கள ஒரு கண்ட்ரோல் பண்ற ஒரு எனர்ஜி இருக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் ரீகன்சிலியேஷன் அ ஆகும்போது, கொஞ்சம் பிளேமிங் எனர்ஜியோட ஸ்டார்ட் ஆகும். எப்படியும் நான் எனி காஸ்ட் ஐ ஹேவ் டு வின் இன் திஸ் ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு மைண்ட் இருக்குது. நான் தான் வின் பண்ணணுன்ட்டு ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. உங்ககிட்ட பேசும்போது சாரி கேட்கக்கூடாது. மேபி இவங்க வந்து சீக்கிரமா சாரி கேட்காத ஒரு பெர்சன் ஓகேங்களா? என்னோட சைடு தான் எல்லாமே சரியா இருக்கும். எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வைக்கிற ஒரு டாமினேட் எனர்ஜிய காமிக்குது உங்க பெர்சன்ட்டு. ஆனா, அட் த சேம் டைம் நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்னா, இந்த டவர் இருக்கு. இந்த டவருன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். சடனோட அவுட் பர்ஸ்ட் ஆகும். உங்க பெர்சனோட சைலன்ட் வந்து சடனா பிரேக் ஆகும். ஆனா, அது ஒரு நார்மல் பிரேக்கா இருக்காம, அ எப்படின்னா, அதுல அவங்க ஃபுல்லா சேட்டர்ட் ஆயி அந்த எனர்ஜி வந்து இது ஃபியூச்சர் அவுட்கம் கைஸ்.
அந்த எனர்ஜி வந்து என்னன்னா, உங்கள பார்த்து வர வைக்கும். ஓகேங்களா? இதுல அவரோட ஈகோ பிரேக்கிங் ஆகும். அவரோட பிரைட் காணாம போகும். அந்த ஒரு டெவில் எனர்ஜி அப்சஸ் ஆயி ஈகோவோட இருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் காணாம ஆகும். எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அம் சேட்டர் ஆயி உண்மை வந்து வெளில வரும் கைஸ். ஓகேங்களா? இந்த டவர் இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க எப்படின்னா, ஒரு விஷயம் அவங்க இதுல நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வ அந்த ஒரு தண்டர் ஸ்டார்ம் வந்து அவங்க லைஃப திருப்பி போட்டு உங்க பக்கம் வர வைக்கும். என்னென்ன ஃபேக்னஸ், என்னென்ன மாஸ்க் அவங்க போட்டுட்டு இருந்தாங்களோ, அதெல்லாம் ஃபுல்லா ஓப்பன் அப் ஆயி வெளில வரும். அட் த சேம் டைம் செல்ஃப் ரியலைசேஷன் அவங்களுக்கு வரும். இது ஒரு நியூ பர்த் ஆட்டம். அ மேபி இந்த மூமெண்ட் வரும்போது சடனா அன்எக்ஸ்பெக்டடா அவங்க உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி உங்கள பிளாக் பண்ணியிருந்தா, உங்கள அன்பிளாக் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. உங்கள அப்ரோச் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஃபியூச்சர் எனர்ஜின்றதுனால ஃபியூச்சர்ல இந்த டவர் வந்ததுனால, இந்த 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அந்த இந்த டவர் வந்ததுனால, அம் எப்படின்னா கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கு. ஆனா அது ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும். ஏன்னா, அவங்க தான் உண்மைய வெளியில சொல்ல மாட்டாங்களே! கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கு இல்லையா? அதெல்லாம் காணாம போனாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கேயும் ஒட்டிட்டு இருக்கும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் டிராமேட்டிக்கா இருக்கும். சடனா நடக்கும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில கம்யூனிகேஷன் வரும். அதனால அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்கள வந்து அவங்க கர்மாவ லெட் தெம் கம்ப்ளீட் தேர் கர்மா. ஓகேங்களா? எப்படின்னா, முதல்ல பேசும்போது அ கொஞ்சம் உங்கள சந்தேகப்படுற மாரி பேசலாம். இல்ல நீங்க அவங்கள சந்தேகப்படுற மாரி அந்த மாரி பேசலாம். உங்கள ப்ளேம் பண்ணலாம். கொஞ்சம் ப்ளேமிங் கேம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா, உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைட்னிங் வரும். சடனா ஒரு கேஸ் லைட் வரும். அதுல எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்து எல்லாமே ஃபேட் ஆகும். ம் அதாவது என்னன்னா, பழைய விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, ஆ டோட்டலா கொலாப்ஸ் ஆயி புது ஸ்டார்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். ஓகேங்களா? ஸோ அட்வைஸ் என்னன்னா, ஆக்ஷன் காட்டுது இந்த கார்டு. ஆனா, அது வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது, நீங்க குயின் ஆஃப் ஸ்வார்ட் எனர்ஜில இருங்க. லாஜிக் அண்ட் காம்னஸ் ரொம்ப தேவை. உங்கள்ட்ட ஆல்ரெடி அது இருக்கு. அவர் ஈகோவா பேச ட்ரை பண்ணா, நீங்க எமோஷனல் ஆகி ரியாக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அட் த சேம் உங்களுக்கான கைடன்ஸ் வந்து தி எம்ப்ரஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்னேன் இல்லீங்களா, நீங்க உங்களோட எனர்ஜி வந்து குயின் ஆஃப் ஸ்வார்ட் எனர்ஜின்னு. அ உங்க பெர்சனோட எனர்ஜி வந்து 7 ஆஃப் கப்ஸ், அ தென் டெவில் 5 ஆஃப் ஸ்வார்ட் எல்லாத்தையும் தாண்டி யுனிவர்ஸ் உங்கள எப்படி பாக்குதுன்னா, உங்கள ஒரு குயின் எனர்ஜில பாக்குது. அம் நீங்க வந்து இப்போ லேக் ஆஃப் திங்கிங் அதுல இருக்கக்கூடாது. லேக் எனர்ஜில இருக்கக்கூடாது. நீங்க உங்க லைஃப்ல எல்லாத்தையும் ஆம் அடையறதுக்கான டிசைவிங் டூ கெட் ஆல் திங்ஸ் அந்த எனர்ஜி காமிக்குது. ஓகேங்களா? செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அ அட் ஃபர்ஸ்ட் உங்கள நீங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிங்க. லவ் யுவர் செல்ஃப். நீங்க உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணா, அவர் ஆட்டோமேட்டிக்கா உங்க பக்கம் என்ன படுவாங்க? அட்ராக்ட் ஆகுவாங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட அந்த நர்ச்சரிங் எனர்ஜி, அந்த லாயல்டி மேபி அவங்கள வந்து உங்கள அவங்க நெனைக்கும்போது ஒரு சேஃப் பிளேஸ், ஒரு ஹோமா ஃபீல் பண்றாங்க. அதனால நீங்க செல்ஃப் லவ்ல உங்களோட செல்ஃப் வொர்த்த ஃபோக்கஸ் பண்ணும்போது, அ ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட அந்த எனர்ஜி வந்து உங்களோட அந்த எனர்ஜி வந்து அவங்கள வந்து புல் பண்ணும். ஓகேங்களா? அதனால யுனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாப் சேசிங், ஸ்டார்ட் அட்ராக்டிங். நீங்க அவர் பின்னாடி ஓடாம ஒரு எம்ப்ரஸ் மாதிரி உங்க சீட்ல ரிலாக்ஸா இருங்க. நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களோ, அவ்வளோ வேகமா இந்த ரிலேஷன்ஷிப்ல சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? ஓகே. தென் இந்த 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மற்றும் டவர் வந்தா என்னன்னா, விஷயங்கள் வந்து அ ஷேட்டர் ஆகும். ஓகேங்களா? உடையும். அது நல்லதுக்கு தான். பழைய குழப்பங்கள், ஈகோ, லைஸ் எல்லாமே என்ன ஆயிரும்?
காணாம போய் ஒரு எம்ப்ரஸ் மாதிரி ஒரு புது லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து டெ டிவைன் ஃபெமினின் பவர காமிக்குது. உங்க இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யுனிவர்ஸ் உங்க மூலமா பேசுது. அவர் வருவாரா, மாட்டாரான்னு கவலைப்படாம என்னன்னா, ஹவ் டு சே கைஸ், ஐ அம் ஹேப்பி. நான் ஐ ஐ வில் ஐ வில் பி ஹேப்பி. ஐ அம் டூயிங் ஐ அம் டூயிங் குட்ன்னு ஒரு முடிவு பண்ணுங்க. ஓகேங்களா? ம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க செல்ஃப் குரோத்ல, செல்ஃப் லவ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க பெர்சன் உங்கள ஃபோக்கஸ் பண்ணி வருவாங்க. யூனிவர்ஸ் கைடன்ஸ் இதுதான் காய்ஸ் உங்களுக்கு சொல்லுது. ஓகேங்களா? தென் பாட்டம் ஆஃப் தி டெக் வந்து நம்மள்ட்ட என்ன இருக்கு? அ நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. இது வந்து ரீகன்சிலியேஷன் எனர்ஜிய காமிக்குது. என்னன்னா, இது வந்து கொஞ்சம் ஸ்லோவான கார்டு தான். ஆனா என்னன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராமி எனர்ஜி. நோ மோர் வெயிட்டிங் அந்த ஒரு ஜோன காமிக்குது. அவர் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தாரு இல்லையா? இங்க 7 ஆஃப் கப்ஸ் இருந்ததுனால ரொம்ப கன்ஃப்யூசன், அ ரொம்ப ஒரு இல்லூசன், டே ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா? இப்ப என்னன்னா திடீர்னு ஒரு இம்பல்சிவ்ல உங்கள கான்டாக்ட் பண்ண தோணும். இங்க நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால இம்பல்சிவா கண்டிப்பா உங்கள அவங்க வந்து கான்டாக்ட் பண்ண தோணும். எப்படின்னா, ஒரு கேஷுவல் மெசேஜ் வரும். ஹாய் எப்படி இருக்கிறேன்னு மெல்லமா ஆரம்பிக்கிற ஒரு ஜோன காமிக்குது. தென் அதுக்கப்புறமா என்னன்னா, அந்த இம்பல்சிவ் எனர்ஜி ரெட்யூஸ் ஆக ஆக டைரக்ட்டா விஷயத்துக்கு அவங்க வருவாங்க. ஆ உங்கள பார்த்து வந்துட்டுருக்காரு பாருங்க. இந்த பாஸ்ட்ட பார்த்து வர எனர்ஜிய காமிக்குது பாருங்க. இவரு வந்து உங்கள பார்த்து வந்துட்டுருக்கிறாரு. கொஞ்சம் அக்ரெசிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அத வந்து கொஞ்சம் காமா ஹேண்டில் பண்ணா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் போகும். நீங்களும் அவரும் அக்ரெசிவ் ஆகுறாங்க. நீங்களும் கொஞ்சம் அதே ஆக்ஷன திருப்பி குடுத்தா ரிலேஷன்ஷிப் சேட்டர் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அ அட் த சேம் டைம் எப்போ ரீகன்சிலியேஷன் நடக்க பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னா, திடீர்னு ஒரு சண்டைக்கு அப்புறம் ஆஃப்டர் அ டவர் மூமெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அவர் மனசுல இருக்கிற அந்த ஹெவினஸ், அந்த டெவில் குடுத்துட்டுருக்கு இல்லைங்களா? அது குறைஞ்சு உங்க மேல என்னன்னா, அ அட்ராக்டிவா இருக்கிறாரு. அதனால என்னன்னா, உங்க பக்கம் வர எனர்ஜிய காமிக்குது. சடனா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சடனா மீட் பண்ணலாம். சடனா ஒரு மெசேஜ் பண்ணலாம். சடனா ஒரு மிஸ்ட் கால் விட்டுட்டு, இல்ல தெரியாம பண்ணிட்டேன். அந்த மாரி ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? ஆம் இது எப்போ ரீகன்சிலியேஷன் நடக்கும்னா, இது வந்து ஏர் சைன் எனர்ஜி. ஓகேங்களா? அதனால என்னன்னா, ம் இது வந்து மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு ஃபியூ டேஸ் டூ 8 வீக்ஸ். ஓகேங்களா? அதனால என்னன்னா இந்த கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பா இந்த ரீடிங் பார்க்கறது ஒரு 8 டேஸ் இல்லாட்டி ஒரு 11 டேஸ் ஆர் 17 டேஸ்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வர வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதே மாதிரி டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே இந்த வாரத்துல இல்ல அ 2 நாட்கள்ல ஏதாவது தகவல் வர வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகேங்களா? அதனால என்னன்னா, ஃபைனல் அட்வைஸ் என்னன்னா உங்களுக்கானது, அவரு வந்து நைட் ஆஃப் ஸ்வார்ட் எனர்ஜில வரும்போது, அவர் ரொம்ப போல்டா பேசுவாரு. ஏன்னா பிரைட் அண்ட் ஈகோ இருக்குது. நீங்க வந்து எம்ப்ரஸ் இங்க பாருங்க. அவர் வந்து போல்டா வந்துட்டுருக்காரு. நீங்க காமா இருக்கிற எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? இது 2 லாஸ்ட்டா வந்த கார்ட். கார்ட் ட்ரான் பண்ணத பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால என்னன்னா, எம்ப்ரஸ் எனர்ஜில இருந்து சிச்சுவேஷன காமா ஹேண்டில் பண்ணுங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்ப எப்படி சரி பண்ணலாம்? கரெக்ட்டான வேல, கரெக்ட்டான பாத்ல எப்படி கொண்டு போக முடியுன்றது உங்க கையில இருக்கு. நீங்க டிசைட் பண்றதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ம். அட் த சேம் டைம் காய்ஸ் அ ஒரு சிலருக்கு மேக்ஸிமம் ஒரு 8 வீக்ஸ் ஆகும் பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். ம். தென் இது பார்த்துடலாமா? ஜோடியாக் சைன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ம். ஓகே. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து சாரி ஜெமினி எனர்ஜி ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? தென் எம் எம்ப்ரஸ் வந்து தேரஸ் எனர்ஜி. ஆரிஸ் எனர்ஜி.
5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஸ்கார்பியோ சாரி what guys Aquarius energy, cups Scorpio energy, then Queen of Swords, Libra, Cancer, then Scorpio, Capricorn, then Scorpio. ஓகேங்களா? ஸோ கைஸ் இது ஒரு collective reading. So take what resonate and gently leave the rest. ஓகேங்களா? ஆல்ஃபாபெட்ஸ் நான் இதிலேருந்து சொல்லிடுறேன் கைஸ். ஓகேங்களா? நம்ம இதிலேருந்து சொல்லணும்னு தோணுது. ஓகே, ஆல்ஃபாபெட்ஸ் வந்து SKA, then MEV, then TRD. ஓகேங்களா? இந்த பேர் வந்து உங்கள் பர்சனோட பேரில் வந்துச்சுன்னா, உங்கள் பர்சனோட நேமில் ரெசினேட் ஆகிருந்தா மேக்ஸிமம் 8 to 8 டேஸ்க்குள்ளே கம்யூனிகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து எங்கே வேணாலும் வந்திருக்கலாம், எங்கே வேணாலும் ரெசினேட் ஆகிருக்கலாம். இது உங்கள் பர்சனோட எனர்ஜி. ஓகேங்களா? அதனால உங்கள் பர்சனோட நேமில் இந்த பேருங்க எங்கே ரெசினேட் ஆகிருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஓராக்கிள் கார்டு எடுக்கலாமா? உங்கள் பர்சன் என்ன உங்கள்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூ ஸ்பீக் டு மீ த்ரூ மியூசிக். மியூசிக்ஸ் எல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு உங்களோட ஞாபகங்கள் வருது. மேபி நீங்கள்லாம் மியூசிக் லவ்வர்ஸாக இருந்திருக்கலாம். ஒரு சில பாட்டு, ஒரு சில மியூசிக்ஸ் ஒன்றா கேட்டிருக்கலாம், ஒன்றா ஷேர் பண்ணியிருக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணியிருக்கலாம். ஒரே டைம் எப்படின்னா இந்த டிவியில் சாங்ஸ் எல்லாம் வரும்போது நீங்களும் அவங்களும் ஒன்றா பார்க்குறது, மெசேஜ் பண்ணி இந்த சாங் நீ பாரு, இந்த சாங் போயிட்டுருக்கு, இது என்னோடய ஃபேவரட் சாங், அந்த மாதிரி சொல்கிற ஒரு எனர்ஜியை காமிக்குது கைஸ். ஐ ஃபீல் யூ ஈவன் தோ வி ஆர் அபார்ட். நம்ம 2 பேர் தூரமாக இருந்தாலும் எனக்கு ஒன்று மறக்க முடியல. ஐ ஹாவ் அ ஃபீலிங். நான் ஒன்று ரொம்ப நினைக்கிறேன். ஓகேங்களா? பாட்டம் ஆஃப் த டே, ஐ வாண்ட் யூ. எப்படியாச்சும் எந்த நிலைமை இருந்தாலும் எனக்கு நீ வேணுன்றது அவரோட மைண்டில் இருக்கிற அந்த ஹிடன் ட்ரூத் ஒராக்கிள் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் காய்ஸ். இன்னிங் கைடன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். until then take care of your heart and soul. Bye guys. at the same time வந்து அவர் அந்த கன்ஃபியூஷன் அது இதில் இருக்கிறதுனால ஹார்ட் சக்ரா ஹீலிங் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போதுக்கு ஹார்ட் சக்ரா ஹீலிங் பண்ணால் போதும். ஆல்ரெடி உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க.